ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 266. இதில் தசரத மன்னர் கூறிய அதிசய கதையினை இங்கு கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் சுமந்திரர் அவர் தசரத மன்னர் இடம் கூறினார், ஓ பெரிய அரசரே, காட்டில் இவை அனைத்தையும் கேட்ட சீதை அசைவற்று ஏதும் அறியாதவளாக பெருமூச்சு விட்டபடி அருகில் நின்று கொண்டு இருந்தால், இத்தகைய துரதிர்ஷ்டமான நிலையை இதற்கு முன் அனுபவிக்காததால் அவள் எந்த ஒரு செய்தியையும் தெரிவிக்கவில்லை. எனினும் நான் விடைபெற இருந்த சமயத்தில் அவள் அரசரின் ரதத்தை கண்டு திடீரென கண்ணீர் பொங்க அழுதாள். பின்னர் அவர்களை வணங்கி திரும்புகையில் எனது குதிரைகளும் கண்ணீரினால் குருடு ஆனதால் வழி தவறி சுற்றி அலைந்து திரிந்தன. பெரிய அரசரே, நான் அயோத்திக்கு திரும்பிய போது கோசல ராஜ்யத்தில் உள்ள அசையா உயிரினங்கள் ஒவ்வொன்றும் ராமரின் பிரிவை தாளாது பரிதாபகரமான நிலையில் இருந்தன. ராமரின் ஆழ்ந்த பிரிவு துயரின் தாக்கத்தால் மரங்கள், மலர்கள், கனிகள் முதலியவை கூட வேதனையால் வாடியிருந்தன. நதிகளும் ஏரிகளும் வறண்டு காணப்பட்டன. காட்டு விலங்குகளால் நகர்ந்து கூட செல்ல முடியவில்லை. ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் கூட இறை தேட செல்லவில்லை. குட்டைகளில் உள்ள தாமரை மலர்களும் மீன்களும் அழிந்துவிட்டன. உமது நாட்டின் நகரத்தில் உள்ள தோட்டங்கள் வெற்றி இடமாக காணப்படுகின்றன. முன்பு அங்கே பாடி பறந்த பறவைகள் தற்போது எங்கோ பறந்து ஓடிவிட்டன. மேலும் ராமர் இல்லாமல் வந்த ரதத்தை கண்ட குடிமக்கள் முற்றிலும் உணர்வு அற்ற நிலையில் பிரமித்து போய் விட்டார்கள். இப்பொழுது அயோத்தியின் குடிமக்கள் ஸ்தம்பித்து நின்ற நிலையானது என்னவென்றால், முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பால் ஒரு பக்தன் அனுபவிக்கும் துயரம், அச்சம், திகைப்பு, புலம்பல், கோபம் ஆகிய பக்தியின் பரவச உணர்ச்சிகளால் ஏற்படுகின்றன. இப்பொழுது பகவான் ராமரின் சங்கத்தை இழந்தோம் என எண்ணிய மாத்திரத்தில் பக்தர்கள் இவ்வாறு ஸ்தம்பித்த சம்பவங்கள் பல இருக்கின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது லீலைகளில் விருந்தாவன கோபியர்கள் அடிக்கடி ஸ்தம்பித்த நிலையை வெளிப்படுத்தினார்கள். மேலும் பகவான் கிருஷ்ணர் காளியனை போன்ற அசுரர்களால் கொல்லப்பட்டு விடுவாரோ என எண்ணிய மாத்திரத்தில் கோபாலர்கள், முதிய கோபாலர்கள், பசுக்கள் ஆகியோரும் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். பேச இயலாமை, அசைவு இல்லாமை, வெறுமை, பரம புருஷ பகவானுடைய பிரிவின் அதி தீவிர உணர்வு ஆகிய அறிகுறிகளால் இந்த ஸ்தம்பித்த நிலை வெளிப்படுத்தப்படுகின்றது. பௌதிக விருப்பங்கள் சிறிதும் இல்லாது பகவான் கிருஷ்ணனின் தாமரை திருவடிகளில் முற்றிலும் சரண் அடைந்த தூய பக்தர்களால் பக்தியின் இத்தகைய பரவச உணர்ச்சிகள் சுவைக்கப்படுகின்றன. விருந்தாவன மக்களைப் போலவே அயோத்தியின் மக்களும் தங்களது தெய்வீக பிரேமையினால் ஸ்தம்பித்து நின்று உள்ளார்கள். இப்பொழுது சுமந்திரர் இவரின் வார்த்தைகளை கேட்டு மேலும் ஆழ்ந்த வேதனையில் மூழ்கிய மன்னர் தசரதர் நம்பிக்கை இழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார். ஓ, என்னை ராமன் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லவும், அல்லது எவ்வாறாயினும் ராமனை இங்கு அழைத்து வரவும், இல்லையென்றால் நான் எனது உயிரை துறந்து விடுவேன். நான் துயரக் கடலில் மூழ்கப்பட்டு இருக்கின்றேன். கைகேயிடம் நான் அளித்த 2 வரங்களே அந்த கடலின் கரைகள். ராமனின் வனவாச காலமே அதன் எல்லை. எனது உள் சுவாசமும் வெளி சுவாசமும் அந்த கடலின்
அலைகள் மற்றும் நீர்ச்சுழிகள். கௌசல்யா உட்பட மற்றவர்களின் கண்ணீர் பெருக்கினால் அந்த கடல் மேலும் கலக்கம் அடைந்து விட்டது. துயரத்தினால் நெஞ்சில் அடித்து கதறுவது. அந்த கடலில் தத்தளிக்கும் மீன்கள். எங்கும் காணப்படும் அலங்கோலமான நிலை. அந்த கடலின் பாசிகள். நமது கதறல்களே அந்த துயரக் கடலின் கர்ஜனை. கைகேயி அந்த கடலுக்குள் மறைந்து இருக்கும் நெருப்பை போன்றவள். அந்த நெருப்பே கண்ணீர் ததும்பி பொழியும் மலைக்கு காரணம். மந்தரையின் வார்த்தைகள் அந்த நீருக்குள் நிரம்பியிருக்கும் முதலைகள். இவ்வாறாக கூறிய மன்னர் தசரதர் மீண்டும் மயங்கி விழுந்துவிட்டார். கௌசல்யாவும் ஏறக்குறைய வித்து பிடித்தவள் போல் வேதனை தாங்காது தரையில் புரண்டாள். ஓ சுமந்திரரே, உடனே ராமரிடம் என்னை அழைத்துச் செல்லவில்லை என்றால் நான் இறந்து விடுவது உறுதி என்று வேதனையால் அரசி கதறி கதறி புலம்பினாள். அதற்கு சுமந்திரர், அரசி அவர்களே, ராமருடன் சீதையும் லக்ஷ்மணரும் இருப்பதால் அவர் கானகத்தில் இருக்க நேர்ந்தாலும் தமது நேரத்தை மகிழ்ச்சி உடனே கழிப்பார் என ஆறுதல் வார்த்தைகளை கூறினார். கௌசல்யா தசரத மன்னரின் பட்டத்து ராணியாக இருந்தபோதிலும் மன்னரை நோக்கி பின்வருமாறு கடிந்து கூறினாள். எமது செல்ல மகனை வனவாசம் அனுப்பிய உமது குற்றத்தினாலேயே நாம் இத்தகைய துன்பகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். உமது மகன் இடமும் அவனுடைய மென்மையான இளம் மனைவியிடமும் துளியும் இரக்கம் இல்லாமல் செயல்பட உமக்கு எவ்வாறு மனது வந்தது? ராமனும் சீதையும் எவ்வாறு வெறும் தரையில் உறங்குவார்கள்? வெறும் பழங்களையும் கிழங்குகளையும் மட்டுமே உண்டு அவர்கள் எவ்வாறு தங்களை பராமரித்து கொள்வார்கள்? வெகு குளிரிலும் காற்றிலும் பலத்த மழையிலும் எவ்வாறு அவர்கள் உயிர் வாழப்போகின்றார்கள்? இரவு நேரத்தில் இரையை தேடி வனம் முழுவதும் அலையும் கொடிய விலங்குகள் இடமிருந்து எவ்வாறு தம்மை பாதுகாத்து கொள்ள போகின்றார்கள்? அவ்வாறே ராமன் உயிருடன் 14 வருட காலத்தை கழித்துவிட்டு அயோத்திக்கு திரும்பினாலும் பரதன் ஒருபோதும் ராஜ்யத்தை அவனுக்கு திருப்பித்தர ஒப்புக்கொள்ள மாட்டான். பரதனே ராஜ்யத்தை கொடுத்தாலும் ஏற்கனவே தம்பியால் அனுபவிக்கப்பட்டதை திரும்பி பெற ராமன் ஒப்புக்கொள்ள மாட்டான். உம்மை போன்ற இழிவான கணவனை பெற்ற நான் மிக மிக துர்ப்பாக்கியசாலி. பெண்ணிற்கு ஆதாரம் கணவனே. நீங்கள் கையின் கட்டுப்பாட்டில் முழுமையாக உள்ளமையால் நான் ஆதரவு இல்லாமல் கைவிடப்பட்டு விட்டேன். பெண்ணிற்கு 2ஆம் நிலை ஆதரவு அவளது மகன். அவனையும் பிரிந்து உள்ளமையால் எனது வாழ்வு பரிதவிக்கும் நிலையில் இருக்கின்றது. இவ்வாறாக கௌசல்யா அழுது புலம்ப, அந்த புலம்பல்கள் தசரத மன்னருக்கு பெரும் வேதனையாக இருந்தன. அதனால் அவர் மீண்டும் மயக்கம் அடைந்து விட்டார். அப்போது தனது வார்த்தைகளால் கணவன் அனுபவிக்கும் வேதனை உணர்ந்து கௌசல்யாவின் மனம் இலகிவிட்டது. இப்பொழுது அரசர் சுய நினைவிற்கு வந்தவுடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்தி கொண்டு விட்டார்கள். இப்போது கௌசல்யா இடம் மன்னர் தசரதர் பின்வரும் கதையினை கூறத் தொடங்கினார். ஒரு குறிப்பிட்ட செயலின் நல்ல தீய விளைவுகளை ஆழ்ந்து சிந்திக்காமல் இருப்பவன் நிச்சயம் ஒரு பெரிய முட்டாள். மரங்களை வெட்டி சாய்த்து முட்புதர்களை வளர்ப்பவன் சந்தேகம் இல்லாமல் அறுவடை காலத்தில் வருந்துவான். ராமனை காட்டிற்கு அப்புறப்படுத்திய எனது நிலை அது போன்றது ஆகும். இப்பொழுது நான் ஒரு கதை கூறுகின்றேன், கேட்பாயாக. முன் ஒரு காலத்தில் நான் இளவரசனாக இருந்தபோது கண்ணில் புலப்படாத ஒரு பொருளை அதன் ஒளியை மட்டுமே செவியுற்று அம்பினால் துளைக்கும் கலையை கற்று இருந்தேன்.
ஒருமுறை இரவு வேளையில் வேட்டையாட சென்று இருந்தபோது சரையு நதிக்கரையில் ஒரு யானை நீர் பருகிக் கொண்டு இருப்பதைப் போல ஒளி எழுந்தது. அந்த ஒளியின் திசையில் எனது அம்பினை எய்தபோது ஒரு பலத்த அலறலை கேட்டேன். அது ஒரு மனித குரலாக இருந்தது. அந்த மனிதன், ஓ, நான் ஒரு குற்றமும் அறியாத முனிவனாக இருப்பினும் என் மீது இரக்கமில்லாமல் அம்பை எய்தவன் யார் என கதறினான். வலியால் கதறிய அந்த பரிதாபகரமான அழு குரலை கேட்டு அந்த திசை நோக்கி நான் ஓடினேன். அங்கே இளம் துறவி ஒருவன் எனது அம்பினால் தாக்கப்பட்டு நிலத்தில் விழுந்திருப்பதைக் கண்டேன். அந்த சிறுவன் என்னை பார்த்தவுடன் கூறினான், பார்வை அற்ற எனது முதிய தாய் தந்தையர் எனது வரவை எதிர்பார்த்து காத்து இருப்பார்கள். நீங்கள் என்னை மட்டும் இல்லாமல் அவர்களையும் சேர்த்து கொன்று விட்டீர்கள். எனது பாதுகாப்பு இல்லாமல் அவர்களால் தொடர்ந்து உயிர் வாழ முடியாது. நீங்கள் அவர்களிடம் சென்று என்னை படுகாயம் உறச் செய்து கொன்றுவிட்டதை ஒப்புக்கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக எனக்கு மாபெரும் வலியை கொடுக்கும் இந்த அம்பினை வெளியேற்றி விடுங்கள் என்றான் அவன். இப்பொழுது நான் அந்த அம்பினை வெளியே எடுக்க தயங்கினேன். ஏனென்றால் அவ்வாறு செய்தால் சிறுவன் உடனே இறந்து விடுவான் என நினைத்தேன். எனது தயக்கத்தை கண்ட அந்த சிறுவன், பிராமணனை கொன்றுவிட்டோமோ என அச்சம் உமக்கு வேண்டாம். நான் வைசிய தந்தைக்கும் சூத்திர தாய்க்கும் பிறந்தவன் என உறுதி அளித்தான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நான் அம்பினை வெளியே எடுத்தேன். அம்பினை எடுத்த மாத்திரத்தில் அந்த சிறுவன் உடனடியாக துடிதுடித்து உயிரை விட்டுவிட்டான். அதன் பிறகு அவனுடைய குடத்தில் நீரை நிரப்பிக்கொண்டு ஆழ்ந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட மனதோடு அந்த சிறுவனின் பெற்றோர் இருக்கும் ஆசிரமத்தை நோக்கி விரைந்தேன். அங்கு வயதான மெலிந்த பார்வையற்ற ஒரு தம்பதியரை கண்டேன். நான் வரும் ஓசை கேட்டவுடன் அவர்களுடைய மகன் என நினைத்து பாசமிகுந்த வார்த்தைகளால் என்னை மெச்சத் தொடங்கினார்கள். அது என்னை மேலும் வாட்டியது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு நான் அவர்களது மகனை தற்செயலாக கொன்றது குறித்து விளக்கமாக கூறினேன். நான் அவர்களிடம் வேண்டிக் கொண்டேன், நான் உங்களது மகன் கிடையாது. தசரதன் என்னும் பெயர் கொண்ட சத்திரியன். உங்களது மகன் நீர் சேகரிக்கும் ஒளியை யானை நீர் அருந்தும் ஒளியென தவறாக புரிந்து கொண்டு அறியாமையுடன் அந்த திசையில் அம்பை எய்து உங்களது மகனை கொன்றுவிட்டேன். ஓ புனிதமானவர்களே, எனது பாவத்திற்கு எவ்வாறு பிராயச்சித்தம் செய்வது என்பதை தயை கூர்ந்து கூறுங்கள் என்றார் அவர். இப்பொழுது தசரதர் கற்று அறிந்தவர் என்பதால் பாவச் செயல்களுக்கான விளைவுகளில் இருந்து தம்மால் தப்ப முடியாது என்பதை நன்கு உணர்ந்து இருந்தார். ஆகையால் அவர் புத்தி கூர்மையுடன் தகுந்த பிராயச்சித்தத்தை வினவினார். ஒவ்வொரு புத்திசாலி மனிதனும் இறப்பதற்கு முன்னர் தான் செய்த பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என, அவ்வாறு செய்வதால் மறுபிறவியின் துன்பத்தை தவிர்க்க முடியும் என வேத இலக்கியங்கள் அறிவுறுத்துகின்றன. குற்றத்தின் அளவிற்கு ஏற்ப ஒருவர் ஈடு செய்ய வேண்டும். இன்றைய கலியுக மக்கள் மறுபிறவி உண்டா இல்லையா என்ற நம்பிக்கையற்ற வினாக்களை எழுப்பினாலும் கடுமையான கர்ம விதிகள் எப்போதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். அறியாமையினால் இழைக்கப்பட்ட தவறு என ஒருவன் கூறினாலும் கடுமையான கர்ம சட்டங்களின் தகுந்த தண்டனையில் இருந்து அவனால் தப்பிக்க முடியாது. கடவுள் மற்றும் இயற்கையின் சட்டத்தை மக்கள் மீறினால் அதற்கான விளைவுகளை அனுபவிக்க அவர்கள் பல்வேறு பிறவிகளை எடுத்து ஆக வேண்டும். மேலும் அந்த பிறவிகளில் அவர்கள் கீழ்நிலை உயிரினங்களிலோ நரக உலகங்களிலோ தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தசரதர் இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவே தமது பாவத்திற்கான தகுந்த பரிகாரத்தை உடனடியாக செய்து அதனை சரிகட்ட முயன்றார்.
தசரதர் கூறினார். நான் அவ்வாறு கூறியதை கேட்டவுடன் அந்த முதிர்ந்த சாது, நீங்கள் உங்களது பாவத்தை மனம் உவந்து ஒப்புக்கொண்டதால் உங்களது தலை சுக்குநூறாக சிதறவில்லை. என் மகனை நீங்கள் அறியாது கொன்றுவிட்டதால் உங்களது வாழ்க்கை எஞ்சி இருக்கட்டும். என்னுடைய மகன் படுத்து கிடக்கும் இடத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள் என உரைத்தார். இப்பொழுது பார்வையற்ற தம்பதிகளை அவர்களது மகன் உயிர் இல்லாமல் கிடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றேன். அவர்கள் அவனுடைய உடலை தீண்டியும் தடவியும் பரிதாபகரமாக அழுதார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் தங்களது பிள்ளையின் ஆத்மாவிற்கு நீரினை தர்ப்பணம் செய்தார்கள். உடனே சம்பவம் நடந்த இடத்திற்கு இந்திரதேவன் தெய்வீக ரதத்தில் வந்து இறங்கினார். இப்பொழுது இந்திரன் அந்த முதிய பெற்றோரிடம் மகன் பெற்ற அதே நற்கதியை அவர்களும் அடைவார்கள் என உறுதி அளித்துவிட்டு அந்த சிறுவனை தேவலோக உடன் சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றார். பிறகு அந்த முதிய தம்பதிகள், எங்களது மகன் மரணம் அடைந்து நாங்கள் அனுபவிக்கும் பெரும் வேதனையைப் போலவே நீங்களும் உங்களது பிள்ளையை பிரிந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என என்னை சபித்து விட்டார்கள். அந்த முதியவரும் அவரது மனைவியும் அவர்களது மகனின் ஈமச்சடங்கின் தீயில் விழுந்து உயிரை துறந்து விட்டார்கள். அவர்களும் தேவலோகத்தை அடைந்து விட்டார்கள். இவ்வாறு கூறி தசரதர் அந்த கதையை நிறைவு செய்தார். தசரதர் கௌசல்யாவிடம் தொடர்ந்து கூறினார். அன்புள்ள கௌசல்யா, இன்று நான் அந்த கொடூரமான பாவத்தின் பலனை அனுபவித்தபடி மனம் உடைந்து மரணித்து கொண்டு இருக்கின்றேன். என்னை இல்லாத தீபத்தின் சுடரைப் போல எனது புலன்களின் சக்தி பலகீனம் ஆவதை உணர்கின்றேன். வெகு விரைவிலேயே மரணம் என்னை தழுவும் என்பதை அறிவேன். அரசியே, ஏற்கனவே நான் துயரத்தில் குருடு ஆகிவிட்டேன். தயை கூர்ந்து என்னை தீண்டி நீ இருப்பதை உறுதி செய்ய வேண்டுகின்றேன். பகவான் ராமரின் பிரிவு துயரால் மாமன்னர் தசரதர் அவரது நினைவிலேயே முழுமையாக ஆழ்ந்து தொடர்ந்து புலம்பிக் கொண்டு இருந்தார். நள் இரவு கழிந்தவுடன் அரசர் தமது பூத உடலை நீத்து விட்டார். மாமன்னர் தசரதர் முழுமுதற் கடவுளாகிய தமது பிள்ளை ராமரை பெரிதும் நேசித்தமையால் அவர் ராமர் நித்தியமாக ஆட்சி புரியும் ஆன்மீக உலகை அடைந்தும் விட்டார். எந்த ஒரு பக்தன் உண்ணும் போதும் உறங்கும் போதும் பணி புரியும் போதும் ஓய்வு எடுக்கும் போதும் பகவானையே நினைத்து கொண்டு இருக்கின்றானோ அவன் பகவானின் தெய்வீக உலகை அடைவான். இவ்வாறாக மாமன்னர் தசரதர் தமது முந்தைய பாவ செயல்களுக்கான விளைவினை அனுபவிக்க வேண்டி இருந்த போதிலும் பகவான் ராமர் உடனான நித்திய சங்கம் என்னும் விரும்பிய லட்சியத்தை அவர் அடைந்து விட்டார். மறுநாள் காலையில் அரசரை எழுப்புவதற்காக பாடகர்கள் வந்தபோது பணியாட்கள் கதவிற்கு வெளியே கைகூப்பி நின்று இருந்தார்கள். பணிப்பெண்கள் அறைக்குள் நுழைந்தபோது அவரது உடலில் உயிர் இருப்பதற்கான அறிகுறிகள் ஏதும் இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டு அச்சத்தினால் கதறி கௌசல்யாவையும் சுமித்திரையையும் எழுப்பினார்கள். ராணியர்கள் இருவரும் அரசரின் உயிர் பிரிந்து இருந்ததைக் கண்டு வேதனையில் தரையில் சுருண்டு விழுந்து விட்டார்கள். இந்த கூக்குரலையும் கதறலையும் கேட்டு கைகேயி அங்கு வந்து சேர்ந்தால் தனது கணவர் இறந்து விட்டார் என்பதை புரிந்து கொண்ட அவள் பரிதாபகரமாக அழுதாள். கௌசல்யா தனது கணவருடைய தலையை வருடியவாறு கைகையை நோக்கி கடிந்து கூறினாள். நான் அரசரோடு உடன்கட்டை ஏறி அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவருடனே வசிப்பேன். உன்னை போன்ற பாவகரமான கொடியவளால் மட்டுமே கணவரின் மறைவையும் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து வாழ முடியும். அங்கு வந்த மந்திரிகள் கௌசல்யாவை சமாதானப்படுத்த தங்களால் இன்றவரை எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். ஈமச்சடங்கு பிள்ளையின் முன்னிலையிலே நடத்தப்பட வேண்டும் என்பதால் தசரத மன்னரின் உடலை அவர்கள் தகுந்த எண்ணெய் கொப்பரையில் பாதுகாத்தார்கள். அயோத்தியின்
குடிமக்கள் அரசரை இழந்த துயரத்தில் மூழ்கிவிட்டார்கள். அன்று இரவு எவராலும் உறங்க முடியவில்லை. மக்கள் தெருக்களில் ஒன்று கூடி கைகேயியை நிந்தித்து தங்களது துயரத்தை காட்டினார்கள். மறுநாள் காலை தலை சிறந்த பிராமணர்கள் அயோத்தியின் ராஜ சபையில் ஒன்று கூடினார்கள். அவர்கள் இராஜாங்க மந்திரிகள் இடம் அன்றைய தினமே அரசரின் மகன்களில் ஒருவர் அரசாட்சியை ஏற்க வேண்டும் என வற்புறுத்தினார்கள். வசிஷ்டர், வாமதேவர், மார்க்கண்டேயர், கஸ்யனர், கௌதமர் மற்றும் சில ரிஷிகள் இடம் பிராமணர்கள் கூறினார்கள், அரசர் இல்லாத நாடு அழிந்துவிடும். அத்தகைய நாட்டில் அயோக்கியர்களும் திருடர்களும் அந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து விடுவார்கள். அரசன் இல்லாத நாட்டில் உரிமை உணர்வு மறைந்துவிடும். பிள்ளைகள் தந்தையை மதிக்க மாட்டார்கள். கொடைத்தன்மை மறக்கப்படும். அறநெறி பழக்கங்கள் வீழ்ச்சி அடைவதால் குடிமக்கள் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்துவார்கள். இப்பொழுது முனிவர்கள் பதில் உரைத்தார்கள். நீங்கள் சொல்வது முற்றிலும் சரியே. அரசரே இந்த உலகில் உள்ள நன்மை தீமை இவற்றிற்கான எல்லைக்கோட்டினை வகுப்பவர். நல்ல அரசர் இல்லாத பிரஜைகள் மேய்ப்பவன் இல்லாத கால் நடைகளுக்கு சமமாகும். வசிஷ்டர் தமது ஆலோசனையை வழங்கினார். பரதர் அரியணையில் பட்டத்து அரசனாக தேர்ந்து எடுக்கப்பட்டமையால் கூடிய விரைவில் அவரை அரியணையில் அமர்த்த வேண்டும். விரைந்து செயல்படும் தூதுவர்களை உடனடியாக கேகய மன்னரின் தலை நகரத்திற்கு அனுப்பி பரதரையும் சத்ருக்கனரையும் அயோத்திக்கு அழைத்து வர வேண்டும். இப்பொழுது அனைவரும் அந்த ஆலோசனையை ஆமோதித்தார்கள். அவசர தேவையால் அயோத்திக்கு உடனடியாக வர வேண்டும் என்ற தகவலை மட்டும் பரதரிடம் கூறுமாறு உத்தரவிடப்பட்டு தூதர்கள் அங்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களின் கட்டளைப்படி பல நாட்கள் பயணித்து ஒரு நாள் இரவில் தூதர்கள் கேகயத்தின் தலை நகரத்தை அடைந்தும் விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.